புதிய நுழைவாயில் திறப்பு விழாவில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச, சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன, தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் உதயனி ராஜபக்ச உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டனர். சிங்கள, தமிழ், முஸ்லிம் என்று வேறுபாடின்றி தமது மதத்தை நினைவு கூர்ந்து வழிபட்டு ஒரு கடவுளிடம் ஆசி பெற முடியும் என்றால் அவரே கதிர்காம கந்தன். இதுவே உலகின் ஒரே ஒரு சர்வமத பூமி. இத்தகைய புனித பூமி மேம்படுவது மிகவும் முக்கியமானது என கருதுகின்றோம். 5வது நிறைவேற்றதிகார ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களே, உங்களது தேவைக்கமைய நான் பஸ்நாயக்க நிலைமைவாக தெரிவானேன். நான் முன்னர் சென்றதை போன்று கங்கையில் இறங்குவதற்கான முறைமையை ஏற்படுத்துமாறு கூறினீர்கள். அதனை நான் நிறைவேற்றியுள்ளேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று வரவிருந்தாலும் முக்கிய காரணத்தால் அவரால் வர முடியாமல் போனது. பாரம்பரிய முறைப்படி மாணிக்க கங்கையை கடந்து கிரிவிஹாரைக்கு செல்வதற்காக இந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக 55.7 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது.